பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் தானே வகிக்க இருப்பதாக அறிவித்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் இன்று திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் ராமதாஸ். அப்போது பாமக நிறுவனரான நானே பாமக தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறேன், தேர்தல் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாமக தலைவர் அன்புமணியை செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன், செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார். இந்த அறிவிப்பை ஏற்று பாமகவினர் ஒன்றுபட்ட உணர்வோடு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன். 2022 தலைவராக இருந்த அன்புமணி செயல் தலைவராக மாற்றப்பட்டதன் காரணம் என்ன என கேட்கப்பட பல காரணங்கள் உள்ளன, அவற்றை சிறுக சிறுக வெளியிடுவேன் என ராமதாஸ் பதிலளித்திருந்தார். இது அக்கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ராமதாஸின் அறிவிப்பை தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்கள் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அன்புமணி ஆதரவாளர்கள் மற்றும் ராமதாஸ் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியே பரபரப்பாக மாறியது. பாமகவில் அரங்கேறி வரும் இந்த உட்கட்சி பூசல் முதலில் வெளியே வந்தது புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில்தான். 2024 ஆண்டு இறுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தன் பரசுராமனை இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் அன்புமணி. இதனால் மேடையே அதிர்ச்சியில் உறைய, இது நான் உருவாக்கிய கட்சி, பிடிக்கவில்லை என்றால் யாராக இருந்தாலும் வெளியே போகட்டும் என காட்டமாக பேசினார் ராமதாஸ். இது நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து தனக்கு பனையூரில் அலுவலகம் இருப்பதாகவும் தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கு வரலாம் என சொல்லி அரங்கத்தை அமைதியில் ஆழ்த்தினார் அன்புமணி. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன், அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். இந்த பரபரப்பு கட்சிக்குள் தொற்றிக்கொள்ள சமாதான பேச்சுவார்த்தையை கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் உடனடியாக ஏற்பாடு செய்தனர். இதனால் அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. வரும் மே மாதம் 11ஆம் தேதி வன்னியர் சங்க முழுநிலவு பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்கு கட்சியினர் தயாராகி வரும் நிலையில் ராமதாஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி அண்மை காலமாக தனது மனைவியை முன்னிலைப்படுத்தி வருவதை ராமதாஸ் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்தவர்களை புறக்கணித்துவிட்டு சௌமியாவை அன்புமணி முன்னிலைப்படுத்துவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் ராமதாஸிடம் கவலையுடன் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி கூட்டணி தொடர்பாக இதுவரை ராமதாஸ் முடிவெடுத்து வந்த நிலையில் பாஜகவுடன் தொடர்ந்து அன்புமணி கூட்டணி வைக்க நிர்பந்திப்பதும் அவரை நீக்க காரணம் எனவும் பேசப்படுகிறது. இதனிடையே பாமக பொருளாளர் திலகபாமா தனது Facebook பக்கத்தில் பதிவு ஒன்றையும் எழுதியுள்ளார். அதில் பாமக தலைவராக ராமதாஸ் தன்னை நியமித்துக் கொண்டது தவறு எனவும் விமர்சித்திருக்கிறார். இப்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே வெடித்திருக்கும் இந்த பிரச்சனை கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.